ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், இந்த பிளாக் ஷூட் கேமு எப்படி விளாட்றதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நிறையா பேர்த்து இந்த கேம் எப்படி விளாட்றது தெரியாமல் காலையிலே கிளிக் பண்ணிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேம் எப்படி விளாட்றதுங்கிறத சொல்லியிருக்காங்க. தெரியலன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கேமை பற்றின நிறையா கண்டென்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் போடலான்னு இருக்கேன். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேமோட கான்செப்ட் எப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிறையா பேருக்கு ஒன் பீஸ் அனிமி தெரியும்னு நினைக்கிறேன். அந்த அனிமி பார்த்துருந்தீங்கன்னா அந்த அனிமி இருக்க கான்செப்டை யூஸ் பண்ணி தான் அந்த கேம் உருவாக்கியிருப்பாங்க. டெவில் ஃப்ரூட்ஸுங்கிற ஒரு பவர் சோர்ஸ் இருக்கும், அதுதான் அந்த அனிமியில் வந்து பவர் சோர்ஸே. ஸோ அதே மாதிரி தான் இந்த கேம்லையும் டெவில் ஃப்ரூட்ஸை பிளாக் ஷூட்டுன்னு சொல்லி இந்த கேமில் பவர் சோர்ஸாக வச்சுருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கேமில் டெவலப் ஏற்றணும். ஓகே ப்ரோ, நான் இப்போ எப்படி இந்த கேமில் டெவலப் ஏற்றுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ஐலாண்டு போனீங்கனாலுமே அந்த ஐலாண்டில் இந்த மாதிரி கொஸ்ட் என்பிசி ஒருத்தருக்கும். இவங்ககிட்ட கொஸ்ட் எடுத்து தான் டெவலப் ஏற்றுற மாதிரி இருக்கும். இடத்துல பேண்டிட் கொஸ்ட்டு கிவர்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இவனுக்கு போய் இன்ட்ராக்ட் பண்ணோம்னா இப்போ பேண்டிட்ஸ்ன்னு அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கொஸ்ட்டு எடுக்கும்போது லெவல் ரெக்யர்மெண்ட் 0 இருக்கா, டிஃபீட் 5 பேண்டிட்ஸ் ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 350 ரூபா காசும் 300 எக்ஸ்பியும் கொடுக்குறான். இந்த காசு எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேம்குள்ள இருக்க ஃப்ரூட்ஸு, ஃபைட்டிங் ஸ்டைலு, கன்னு, ஸ்வாடு இதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் இந்த கீழே இருக்க இந்த 300 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா இதுதான் நீங்கள் டெவலப் ஏற்றுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த இவங்ககிட்ட கொஸ்ட்டு எடுத்துகிட்டு இப்போ லெஃப்ட் சைடு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா டிஃபீட் 5 பேண்டிட்ஸ்ன்னு இருக்கா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த ஐலாண்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி எனிமீஸ் இருப்பாங்க. இந்த எனிமீஸை 5 பேர்த்து கில் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் ஆகும். ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆச்சுன்னா இவன் வந்து அவன் சொன்ன மாதிரி ரிவார்ட்ஸ் அந்த 350 ரூபா காசும் அந்த 300 எக்ஸ்பியும் கொடுப்பான். இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்ட்டு முடிக்க உங்களுக்கு வந்து லெவல் ஏறிட்டே போகும். இந்த லெவல் எதுக்காக ஃபினிஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட் பாயிண்ட்ஸுக்கோசரம். அந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வச்சு தான் இங்கே ஸ்க்ரீனில் ஹெல்த் எனர்ஜின்னு சொல்லி தெரியுது பார்த்தீங்களா, அதோட இதை வந்து எச் பண்ண முடியும். அந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒவ்வொரு கொஸ்ட்டாக முடிச்சு அந்த லெவலை பேர உங்களுக்கு அந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ் ஏறிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி தான் லெவலப் ஏற்றணும். நீங்கள் இந்த மேப்பில் இருக்க எந்த ஐலாண்டு போனீங்கனாலுமே அந்த ஐலாண்டில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுக்குற எனிமீஸ் இருப்பான், டிஃப்ரெண்டான எனிமீஸ் இருப்பாங்க. ஸோ அவங்கள டிஃபீட் பண்ணி தான் லெவலப் ஏற்றுற மாதிரி இருக்கும். ஸோ டிஃபீட் பண்ணி அந்த ஸ்டாட் பாயிண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் மெனூன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஸ்டாட்ஸுக்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும். இதில் வந்து மீலி பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்து, மீலி பார்த்தீங்கன்னா உங்களோட எனர்ஜி, டிஃபென்ஸு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹெல்த்து, பிளாக் ஃப்ரூட் வந்து இந்த கேமில் இருக்க ஃப்ரூட்டோட பவர் வந்து அதாவது அதோட டேமேஜ் அதிகப்படுத்துறதுக்காக அதில் வந்து போடணும். மோஸ்ட்டாக நீங்கள் உங்களோட ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வந்து மீலி, டிஃபென்ஸு, பிளாக் ஸ்போர்ட் 3லேயும் போட்டிருக்குங்க. ஸ்வாடு கன்லாம் தேவைப்படாது. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த கேமில் இருக்க ஒவ்வொரு ஐலாண்டாக போய் கொஸ்ட்டை முடித்து லெவலை ஏற்றி உங்களோட இதை வந்து பவரை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சரி, ஓகே ப்ரோ, நான் இந்த ஐலாண்டில் வந்து கொஸ்ட்டு முடிச்சுட்டேன். நான் எப்படி இப்போ நெக்ஸ்ட் ஐலாண்டு போய் கொஸ்ட் இருக்குன்னு தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ஐலாண்டில் கொஸ்ட்டு பண்ணும்போது உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு மெசேஜ் ஒன்று பாப்பப் வரும். கிளிக் ஓப்பன் காம்பஸ் ஃபைண்ட் த நெக்ஸ்ட் ஐலாண்டுன்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த காம்பஸ் வந்து பர்பிள் கலரில் மாறிடும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ட்ராக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் எந்த ஐலாண்டில் போய் ஃபஸ்ட்டு பண்ணுங்கிறத இந்த மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் க்ரீன் கலர் டாட் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த க்ரீன் கலர் டாட்டை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னாலே நெக்ஸ்ட் ஐலாண்டு போயிடலாம். இந்த எல்லா ஐலாண்ட்லேயுமே இந்த மாதிரி போட்டு வாங்குறதுக்கு ஒரு என்பிசி இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் போட்டு வாங்கிட்டு நீங்கள் அந்த க்ரீன் கலர் டாட்டை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கனாலே நெக்ஸ்ட் ஐலாண்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐலாண்டு போனீங்கன்னா அதே இடத்துல அதே மாதிரி தான் டிஃப்ரெண்டான என்பிசிஸ் இருப்பானுங்க, எனிமீஸ் இருப்பாங்க. அங்கே போய் கொஸ்ட் எடுத்து அந்த கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் லெவலப் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் லெவலப் ஏற்றுற ப்ராசஸ். ஸோ இது வந்து இந்த ஃபஸ்ட்டு அதாவது இந்த வந்து ஃபஸ்ட்டு மேப். இந்த கேமில் வந்து மொத்தம் 3 மேப் இருக்குது, C1, C2, C3ங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு சியை கம்ப்ளீட் பண்ணோம்னா 700 லெவல் வரைக்கும் இந்த சியில் விளையாடணும். ஒவ்வொரு ஐலாண்டாக போய் லெவலப் ஏற்றுற மாதிரி இருக்கும். லெவலப் ஏற்றப்போ ஓகே ப்ரோ, நான் எப்படி இந்த கேமில் இருக்க ஃப்ரூட்ஸ் அதாவது பவர் சோர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ரோல். இந்த ஜங்கிள்ங்கிற ஐலாண்டுக்கு வந்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு என்பிசி இருப்பான். அந்த என்பிசிட்ட போய் பேசுனீங்கன்னா இவங்கிட்ட ஃப்ரூட் ரோல் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த கேமில் அந்த ஃபஸ்ட்டு முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு 350 காசு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த காசை சேர்த்து வச்சு அந்த அமௌண்ட்டை வச்சு இங்கே வந்து உங்களால் ஃப்ரூட் ரோல் பண்ணிக்க முடியும். இந்த ஃப்ரூட் ரோல் பண்ணால் உங்களுக்கு வந்து ரேண்டமாக இந்த கேமில் இருக்க என்ன ஃப்ரூட் வேணாலும் கிடைக்கலாம். அது வந்து ரேண்டமாக இந்த ஃப்ரூட்டாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ரேண்டமாக என்ன ஃப்ரூட் வேணால் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்டை நீங்கள் சாப்பிட்றது மூலிமா உங்களால் அந்த ஃப்ரூட்ஸோட பவர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ 2வது ஆப்ஷன் என்னென்னா, அதாவது நம்ம ஃபஸ்ட் ஒரு ஐலாண்டு இருந்தோம்னா அந்த ஐலாண்டுக்கு போகணும்.
இந்த ஸ்டார்டிங் ஐலாண்டுக்கு வந்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளாக் ஃபுட் டீலர்னு சொல்லி ஒரு NPC இருக்கும். இவன்கிட்ட போய் இன்டராக்ட் பண்ணீங்கன்னா இந்த கேமில் இருக்க எல்லா ஃபுட்டுமே இவன்கிட்ட காமிக்கும். இந்த ஸ்டாக் எப்படி வந்து இது ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த கேமில் இருக்க ஏதோ ஒரு ஃபுட் எந்த ஃபுட் வேணாலும் ரேண்டமாக ஸ்டாக் வரும். நீங்கள் வந்து இந்த கேமுக்கு இருக்க கரன்சி கொடுத்து இதை வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சு அதில் கிடைக்கிது பார்த்தீங்கன்னா அந்த காசை வச்சு இந்த கேமில் இருக்க ஃபுட்டை வந்து இதில் இருக்க ஃபுட்டை வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இதுவுமே ரேண்டம் தான், எந்த ஃபுட் வேணாலும் ஸ்டாக் வரலாம். ஸோ நல்ல ஒரு சில டைம் நல்ல ஃப்ரூட்ஸ் வரலாம், ஒரு சில டைம் பேட் ஃப்ரூட்ஸ் வரலாம். ஸோ அது வந்து அது வந்து ரேண்டம் தான். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சியில் இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது இந்த ஃப்ரூட்டு எடுக்கிறதுக்கு. 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது வந்து ஃப்ரூட் ஸ்பான்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்ரி 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த மேப்பில் வந்து ரேண்டமாக எந்த ஐலாண்டில் வேணாலும் ஃப்ரூட் ஸ்பான் ஆகலாம். அது வந்து நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கேமில் இருக்க அந்த ஃப்ரூட் நோட்டிஃபையர்னு சொல்லி கேம் பாஸ், அதாவது இது வந்து காசு கொடுத்து வாங்காது, இது யாருமே வாங்காதீங்க. நான் வந்து மோஸ்ட்டாக அது வாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஸோ அதை தவிர்த்து இந்த 2 ஆப்ஷன் யூஸ் பண்ணி இந்த கேமில் இருக்க ஃப்ரூட்ஸை வந்து நம்மளால் வாங்கி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்படி தான் இந்த கேமில் வந்து லெவலப் ஏற்றி இந்த கேமில் இருக்க ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ, இந்த கேமில் வந்து இவ்வளோ தான் கான்செப்டாக இந்த ஃப்ரூட்ஸை வாங்கி லெவலப் ஏற்றது மட்டும்தான் கான்செப்டான்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கிடையாது. அதை தவிர்த்து இந்த கேமில் எக்கச்சக்க கான்செப்ட் இருக்குது, பிளேயபிள் கண்டென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி விளாட்றணுங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேமை பற்றி நிறைய வீடியோஸ் எடுத்துருக்கு நம்ம சேனலில் வரும்.